போர் அடிக்குது ஒரு 5 questions கூட. I'm Uma, I'm a mental health counselor. chatgpt என்ன ஒரு 5 questions கேட்க சொன்னேன். ஸோ அதுக்கு ஆன்சர் எப்படி பண்ண போகிறேன்னு பார்க்கலாம். Last question is very interesting. How do I know whether the voice telling me I am not enough is actually true or just something I learned growing up? யூஸ்வலி அந்த ஃபீலிங் தட் ஐம் நாட் இனஃப்ன்றது ரொம்ப ஒரு பர்சனலான ஒரு ஃபீலிங். அந்த ஃபீலிங் வரப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணுவேன்னா வி ஸ்டார்ட் ஐசோலேட்டிங். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரூப்பில் நீங்கள்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க, இது ஈச் அதர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, ஜோக் அடிக்கிறாங்க, பட் உங்களுக்கு அந்த இடத்துல என்ன பேசுறதுன்னு தெரியல, யூஆர் ஃபீலிங் லெஃப்ட் அவுட் அப்படின்னு சொன்னாக்கா தட் இஸ் அ பிளேஸ் வேர் மோஸ்ட் பீப்புள் சார்ட் ஆஃப் ஃபீல் தட் தே ஆர் நாட் இனஃப். ஸோ எனக்கு ஜோக் அடிக்க தெரியல, எனக்கு இனஃப் இன்ஃபர்மேஷன் இல்லை, எனக்கு எப்படி பேச தெரியல அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் சம்திங் மெனி ஆஃப் அஸ் ஆர் நாட் வெரி மச் அவேர் ஆஃப். அதை வந்து நம்ம அட்மிட் பண்ணிக்க மாட்டோம், அதை பற்றி நம்ம ரொம்ப பேச மாட்டோம். ஸோ இந்த ஃபீலிங் தான் ஐ ஆம் நாட் இனஃப் அப்படின்ற ரொம்ப ஒரு சப்கான்ஷியஸான ஒரு விஷயமா இருக்குது. வி ஆர் நாட் வெரி மச் அவேர் ஆஃப் இட். ஸோ நம்ம அவேர்னஸை ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணால் தான் வி வில் பி ஏபிள் டு see that எப்படி ஐ எம் நாட் இனஃப்னு ஒரு தாட் இருக்கோ அதே மாதிரி தான் நிறைய தாட்ஸ் உங்களை பற்றி இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரொம்ப ஒரு சூப்பரான தெரப்பிஸ்ட் நான் என்ன நினச்சிக்கிறேன் அப்படின்னா அதுவுமே வந்து இட்ஸ் ஜஸ்ட் அன் இம்ப்ரெஷன் ஐ ஹாவ் பிகாஸ் ஆஃப் சர்டன் எவிடன்ஸ். இட் இஸ் ஜஸ்ட் அ மெமரி. நான் கிரியேட் பண்ண ஒரு பிலீஃப். அதே மாதிரி தான் ஐ எம் நாட் இனஃப் அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே அதுவுமே ஒரு கிரியேட்டான ஒரு பிலீஃப். மேபி உங்கள் என்வாயன்மெண்ட்டில் யூ ஆர் ட்ரைங் டு லேர்ன் சம்திங், ஒரு விஷயம் உங்களுக்கு சரியாக தெரியாமல் இருந்துக்கலாம், நீங்கள் வந்து ஒரு சின்ன குழந்தையாக இருந்திருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பேஷன்ஸோடு சொல்லித்தரத்துக்கு பதிலாக இது கூட தெரியலையா, இது இப்படி பண்ணுறியே, நீ எனக்கு ஒரு பேர்டனாக இருக்க, நீ இல்லைன்னா நான் இன்னும் பெட்டராக இந்த விஷயத்த பண்ணியிருப்பேன், இன்னும் ஃபாஸ்ட்டாக இந்த விஷயத்த பண்ணியிருப்பேன், நீ குறுக்க வர, அந்த மாதிரி மெசேஜஸ் நம்மளுக்கு அடிக்கடி வந்துருச்சுன்னா ஐ எம் நாட் இனஃப் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே தோண ஆரம்பிச்சிடும். ஸோ உள்ளுக்குள்ளே இந்த மெசேஜ் இருக்குது, இந்த இன்ஃபர்மேஷன் உள்ளுக்குள்ளே இருக்கும்போது இதை பற்றி நம்ம சின்ன வயசுலேயே யார்கிட்டையுமே பேச முடியல. பிகாஸ் நம்ம கேர்டேக்கர்ஸே நம்ம கிட்ட அந்த மாதிரி பேசும்போது we will not be able to say I am not feeling good when I am with you. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா we want our caretakers validation and acceptance. அவங்க வந்து நம்மளை ஏற்றுக்கணும், நம்மளை பாசிட்டிவாக பார்க்கணும்னு நம்ம நினைப்போம். ஸோ அதனால நமக்குள்ளே இருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் நமக்குள்ளேயே வச்சுப்போம். அம்மாக்கு என்ன வந்து பிடிக்கல போல, பிகாஸ் ஐ எம் நாட் டூயிங் சம்திங் ரைட், நான் அடிக்கடி ஏதோ தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கேன்றதுனால நீங்கள் தன்னை பற்றி ஒரு இமேஜ் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுப்பீங்க, விச் இஸ் ஐ எம் நாட் இனஃப். ஸோ இந்த ஐ எம் நாட் இனஃப் இன்னும் அடல்ட்டாக இருக்கும்போதும் அது ஒரு ஹேபிட் மாதிரி உங்கள் கூடயே அது வந்து ட்ராவல் பண்ணிட்டு வருது. ஸோ இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஜஸ்ட் நீங்கள் எப்படி ஐ எம் நாட் இனஃப்ன்றது உங்களுக்கு அவேர்னஸ் கொண்டு வந்து ஓ எனக்கு இந்த ஃபீலிங் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து தனக்கு அட்மிட் பண்ணி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும்போது யூ வில் ஆல்சோ பி அவேர் ஆஃப் செவரல் டிஃப்ரெண்ட் திங்ஸ். எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு எவிடன்ஸ் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி தன்னை பற்றி நினச்சிக்கிறதுக்கு. இது எல்லாமே வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான், அவ்வளோதான். இட் இஸ் நாட் சம்திங் தட் இஸ் அ ஃபேக்ட் அபவுட் யூ. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா யூ ஹாவ் மோர் வேஸ் டு நேவிகேட் வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ என்னை பற்றி நான் பாசிட்டிவாக நினச்சிக்கணுன்னா அதுக்கேற்ற மாதிரி பிஹேவியர்ஸ் அண்ட் எவிடன்ஸ் நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டே வரலாம். என்னை பற்றி நான் நெகட்டிவாக நினச்சிக்கணும் அப்படின்னாங்க அதுக்கேற்ற மாதிரி எவிடன்ஸும் எனக்கு கலெக்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். பிகாஸ் சம் ஒன் வில் ஆல்வேஸ் நாட் பி சாட்டிஸ்ஃபைட் வித் யூ. யூ வில் ஆல்வேஸ் ஃபைண்ட் சம் ஒன் ஹூ இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் யூ. ஸோ எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணலாம். பட் த ஒன் டிஃப்ரென்ஸ் இஸ் தட் one state of mind helps you to be more productive, to follow through with your values and goals, and the other state of mind will not do the same thing. So you can make a choice. So this is what I would say. If you don't feel good enough, think about whether it's really helping you. I understand why I behave the way I do because of my childhood, but why do I still keep repeating the same pattern? அதுதான் அடுத்த கொஸ்டின். இதுக்கு என்னோட ஆன்சர் என்னன்னா, as I said, it's all a habit. ஸோ நம்ம பிரெயின் வந்து இட் இஸ் அ நெட்வொர்க் ஆஃப் நியூரான்ஸ், நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நியூரான்ஸ்லாம் கை கோர்த்து இருக்கும். ஸோ ஒரு நியூரல் நெட்வொர்க் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா அது ஒரு ஹேபிட் ஆகணும்னா திரும்ப திரும்ப அதே மாதிரி நீங்கள் யோசிக்கணும்.
அதை வந்து நீங்கள் ஆக்ஷனில் கொண்டு வரணும். அப்போ தான் அந்த நியூரல் நெட்வொர்க் ஸ்ட்ராங் ஆகும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் அவர் ஆக்ஷன்ஸ், இட்ஸ் ஆல்சோ அபவுட் வாட் வி ஆர் விட்னஸிங் அரவுண்ட் அஸ். சுற்றி ஒரே மாதிரியான ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு, அதுக்கு ஒரே மாதிரியான ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னாக்கா we remember that pattern even though you are not the person causing any sort of harm or any sort of confusion. ஸோ நீங்கள் யாரையுமே அப்செட் பண்ணலைனாலும் உங்கள் என்வாயன்மெண்ட்டில் தேர் இஸ் சம் சார்ட் ஆஃப் கேஆஸ் அப்படின்னா அதை நீங்கள் பர்சனலைஸ் பண்ணிப்பீங்க, ஈவன் தோ யூ ஆர் நாட் த ஒன் காசிங் இட். ஸோ அந்த என்வாயன்மெண்ட்டை நீங்கள் பர்சனலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இட் பிகம்ஸ் அ நியூரல் நெட்வொர்க் அண்ட் இட் பிகம்ஸ் அ ஹேபிட் இன்சைட் யுவர் மைண்ட். ஸோ நீங்கள் ரொம்ப ஜாயில் இருக்கும்போது மேபி உங்கள் சிப்ளிங்கோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாரோ ஒருத்தர் இந்த என்வாயன்மெண்ட் இஸ் நாட் யூனோ is making you feel like you shouldn't be joyful because you will be ஒரு tantrum வந்துரும், இல்லை they do not have the mental bandwidth to take care of you when you're being a joyful kid, playful kid. So அதனால maybe they want you to bring down your excitement. So அதுவே வந்து you start to become more and more serious in life. So இது just ஒரு example. So it's not that you don't know how to be joyful, it's just that your environment has made you more of a serious individual by constant conditioning அப்படின்னு சொல்லுவாங்க. So that is why we keep repeating the same patterns because we are conditioned to it because the neural networks are strong. And there is something called neuroplasticity. Neuroplasticity na we have the capacity to change our brain. So அந்த neural network வந்து நீங்க வந்து அந்த நியூரல் நெட்வொர்க்கை பிக்க முடியல அப்படின்னாலும் யூ கேன் கிரியேட் நியூ பேட்டர்ன்ஸ் விச் வில் ஆல்சோ ஸ்ட்ரென்தன் இன் டைம். யூ ஜஸ்ட் ஹாவ் டு செட் அன் இன்டென்ஷன். ஐ நீட் அ நியூ வே ஆஃப் பிஹேவியர் இன் மை லைஃப். என்னோட பிஹேவியர் வந்து ஐ ரியலைஸ் இட் ஹேஸ் அன் இம்பேக்ட் ஆன் அதர் பீப்புள். ஸோ எனக்கு இந்த மாதிரியான இம்பேக்ட் தான் ஐ வாண்ட் டு கிரியேட் ஆன் பீப்புள் ஹூ ஆர் டிபெண்டிங் ஆன் மீ. So I don't want them to feel unsafe or fearful around me or hide themselves from me. So நான் ஒரு சேஃப் ஸ்பேஸாக இருக்கணும் என்னோட லவ்ட் ஒன்ஸ் கூடனா you can also keep setting that intention, keep thinking about that thought and keep cultivating the same attitude. So ஒரு லூஸான ஒரு கனெக்ஷன் where you just start to think that way, அது ரிப்பீட்டடாக நீங்கள் யோசிக்க that pattern also gets strong. What does emotional freedom actually look like in everyday life? Emotional freedom அப்படின்னா இன்னொரு வகையில் எப்படி சொல்கிறதுனா emotional independence, where I am not constantly depending on someone emotionally. ஸோ emotionally depend பண்ணுறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா we are seeking for appreciation from the outside or we are seeking for somebody to tell us who we are, what we want. நம்மளுக்கு டெசிஷன்ஸ் எடுக்கிறது இது எல்லாமே வேற ஒரு பர்சன் வழியாக வந்து we are seeking it. We are seeking our sense of self-worth or confidence through another person. So this is not a flaw. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி there are certain things that gets conditioned in us. So இதுவுமே ஒரு sort of conditioning தான் where we look out for things such as approval for who we are. Emotional freedom, emotional independence அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா they want to feel those feelings by themselves without wanting some other person to validate them. So this is definitely a very empowered state of being. So how does it look like abdina? Probably I would say it's not the absence of certain things. We think that emotional freedom na I will no longer feel angry, I will no longer feel sad, I will no longer keep chasing people who are not there for me. அந்த மாதிரி கிடையாது. You will still feel all those things in your everyday life. But at the same time, அது உங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கப்போ at the same time you will have another thought or a behavior that you have kept on practicing where you take care of yourself. So you talk to the part inside you and say that I know this is hard for you, I know this possibly comes from childhood, this also possibly comes from the environment that reinforces this behavior in us. ஸோ நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒருத்தரை சேஸ் பண்ணுற ஒரு பேட்டர்ன் வந்து மேபி அந்த ரிலேஷன்ஷிப்பில் கூட ஃபார்ம் ஆகியிருக்கலாம். மேபி தி அதர் பர்சன் இஸ் ஆல்சோ லுக்கிங் ஃபார் அப்ரிசியேஷன் அண்ட் அப்ரூவல் பை மேக்கிங் யூ சேஸ் ஆஃப்டர் தெம். திஸ் இஸ் ஆல்சோ பாசிபிள். இதை வந்து வேரியஸ் வேஸில் வந்து ரிலேஷன்ஷிப் சைக்காலஜியில் பார்ப்பாங்க.
So for the sake of keeping the answer concise, you will notice these impulses inside you and know how to take care of yourself by constantly cultivating that attitude and that intention of how you want to be, and clarifying what you need on the inside and healing your wounds. Every trigger is a direction as to where you need to heal. அதாவது நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ட்ரிகர் ஆகுறீங்க, மாட்டிக்கிறீங்க அப்படின்னாக்கா, you can ask yourself, what do I think of myself in relation to this problem? ஸோ இந்த ப்ராப்ளமில் நான் வந்து அஃபெக்ட் ஆகிற ஒரு பார்ட்டியாக நான் பார்த்துட்ருக்கேன்னா, அந்த அஃபெக்ட் ஆகிற பார்ட்டி தன்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். What do they think about themselves? Maybe we think that that person doesn't deserve much care. Maybe we think that that person is not worthy, not capable enough. ஏதோ ஒரு விதத்தில் they are falling behind in life. அந்த மாதிரி நம்ம அந்த பர்சனை ரொம்ப பாவமாக பார்த்துட்டு இருக்கோம்னா, we need to change the way that affected party thinks of themselves. How எங்கேருந்து இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் வந்தது? ஸோ யூ கேன் டூ சம் சார்ட் ஆஃப் இன்னர் சைல்டு ஹீலிங், ஸ்பீக்கிங் டு த சைல்டு பார்ட் ஆஃப் யூ அண்ட் ரிமைண்டிங் யுவர் செல்ஃப் யூ ஆர் நோ லாங்கர் அ சைல்டு. I am in my 40s or 30s or 50s speaking to my inner child and saying, this is a safe place where I am now. இப்போ வந்து எனக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்குது. If I want, I can do different kind of things that as a child I couldn't have. So as a child it was necessary for me to get approval from my parents or caretakers, so I feel safe on the inside. But it is not the case right now. I am a fully capable adult and I am capable of choosing relationships. I can make new friendships. I can change the community where I live in. I can get a job. But in the vishayangalla as a child I couldn't do. That is why the only source of safety was seeking validation, and that's emotional dependency. But now I'm not there now. But at the same time, it does not mean that me seeking that is a wrong thing. It's just a habit. It's just a role I got into, which I can heal myself from. So taking care of your inner child, knowing that being angry, sad, chasing someone is also a normal way of letting you know. Life is letting you know that you're still alive. And you don't have to be perfect. நான் இப்படி தான் இருக்கேன், but I accept myself without hurting myself or hurting other people. So அந்த இடத்துக்கு நம்ம வரப்போ we will start to feel something called as emotional freedom. And in day-to-day life, this looks like very boring, simple life that we enjoy internally. Take care.